உதயநிதி ஸ்டாலின் எதுலங்க நிபுணரு? அவர் எதுல நிபுணர்? முதல்ல ஏதாவது ஒரு வேலையில நான் நிபுணத்துவம் பெற்றவன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள்ல அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. எஸ்ஐஆர் விஷயத்துல கூட அவர் பேசினதை பத்தி அவர் ஒழுங்கா புரியாம பேசுறாருன்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை விமர்சிக்கிறதுக்கு, அவங்களோட தோல்விகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அவர் எந்த நிபுணத்துவம் பெற்று துணை முதல்வராய் இன்னைக்கு இருக்காரு? அவருக்கு ஏதாவது நிபுணத்துவம்? தன்னுடைய அந்த கோபாலபுர குடும்ப வாரிசு அப்படிங்கிற ஒரு வாரிசு அந்த வாரிசா பிறந்ததை தவிர அவருக்கு வேற ஏதாவது துணை முதலமைச்சர் அவருக்கு இவருக்கு சிறந்த தகுதி இருக்கு அப்படின்னு இருக்கா? எதுவுமே இல்லை. அந்த குடும்பத்துல பிறந்தாரு, அதனால இன்னைக்கு அவருக்கு அந்த வரிசை கிடைக்குது, நாக்காளி கிடைக்குது. அவரை விட சீனியர் தலைவர்கள் அந்த கட்சிக்கு தியாகம் பண்ணவங்க எல்லாம் இவருக்கு சேர் எடுத்து போடுற சூழல்ல இருக்குது. ஒரு விமர்சனம் வைக்கிறவங்கள மாதிரி ஊடகவியலாளர் அவங்க விமர்சனம் வச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படியே அந்த கவர்மெண்ட் காணாம போயிருமா? அந்த அளவுக்கு பயந்து போய் ஒருத்தர் தூக்கி உள்ள போடுறாங்க. சமூக ஊடகத்துல ஒரு விமர்சனம் போட்டு உடனே தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு முதல்வர் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர் யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்.